ஆட்டிசம் என்றால் என்ன, ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டாக்டர் விஜய் ஆனந்த் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய குழந்தைக்கு மூளையில் ஏற்படக்கூடிய செயல்திறன் குறைபாடை கண்டறியறதுக்கு, அதாவது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கான்னு கேட்டால் உறுதிப்படுத்துறதுக்கு டெஸ்ட் கிடையாது. ஏன்னா மூளையில் ஏற்படக்கூடிய இந்த செயல்திறன் குறைபாடு ஒரு மைக்ரோ பாக்டீரியா அல்லது வைரஸ் அல்லது பாரசிட்ஸ் இன்ஃபெக்ஷனால் வர்றது கிடையாது. லெபார்டரி டயக்னோஸ் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ரேடியோ இமேஜிங் மூலமாக கண்டுபிடிக்க முடியும்னா அதுவும் முடியாது. பிகாஸ் ஏதாவது ஒரு பெத்தலாஜிக்கலாக ஒரு அப்நார்மாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்கேன் பண்ணும்போது அதை ரிவீல் பண்ண முடியும். இது ஒரு செயல்திறனில் ஏற்படுற குறைபாடுன்றதுனால ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன் மட்டும் இல்லாமல் ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு தெரபிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு அசஸ்மெண்ட் மூலமாக தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். பட் இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எனக்கு சிம்பிளாக என்னோடய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்றதை உறுதிப்படுத்தணும்னா முதல் அறிகுறி ஐ கான்டாக்ட், லேக் ஆஃப் ஐ கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஒரு இடத்துல அமைதியாக இல்லாமல் துருத்துருன்னு இருப்பாங்க. சிட்டிங் டாலரன்ஸ், ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்னு சொல்லுவாங்க, கை விரல்கள் எது மாதிரி வேணாலும் அசைவுகள் இருந்துகிட்டே இருக்கும். டோ வாக்கிங்னு சொல்லுவாங்க, கணுக்காலில் நடப்பாங்க. ஹெட் பேங்கிங்னு சொல்லுவாங்க, தலையை ஒன்று முன்னாடி முட்டலாம் அல்லது பேரண்ட்ஸ் மேலே முட்டலாம், தலை இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்ஃப் லாஃப், சுயமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு ரீசன் இல்லாமல் சுயமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சிறு சத்தங்கள், மிக்சி மூலமாகவோ அல்லது கிரைண்டர் சத்தம் வரும்போது காதில் கையை வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு லைட் வெளிச்சத்தை பார்க்கும்போது நேராக பார்க்காம க்ராஸாக பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஹக், டச், கிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தொடு உணர்வு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பேச்சு திறன் ஆரம்பத்தில் கொஞ்சம் மைல்ஸ்டோன்ஸில் பேசுகிறது கொஞ்சம் டிலே ஆகும். கம்யூனிகேஷன் ஃபார் ஃபுட்டு குறையும். கம்யூனிகேஷன் ஃபார் டாய்லெட் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்க வயசில் உள்ள குழந்தைங்க கூட போய் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு காமன் பிளேசஸ் போனால் கூட அடாப்ட் ஆக மாட்டாங்க. வீல் ஸ்பின்னிங், சுற்றுற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எக்கோலேலியா, சத்தத்தை உருவாக்குவாங்க, திரும்ப திரும்ப அதை பேசுவாங்க. நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகளை டெஃபினட்டாக ஒரு அம்மாவோடைய கண்களால் பார்க்க முடியும். பெஸ்ட் டயக்னோஸ்டிக் டூல் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஒரு ஸ்கூல் டீச்சர் சொல்லலாம். ப்ரைமரி எடுத்த உடனே நம்ம ப்ரைமரி கிரேட் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ஸ்கூல் டீச்சரால் உறுதியாக டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, தாய்கிட்ட அவங்க ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அந்த குழந்தைய பார்க்கும்போது தன்னுடைய குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்காதுன்னு ஒரு பயஸ்டு ஒப்பீனியனில் அதை பார்க்குறாங்க. அதுவே ஒரு டீச்சர் பார்க்கும்போது அன்பயஸ்டாக அவங்க ஏஜில் உள்ள மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களால உறுதியாக அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஒரு டீச்சர் உங்ககிட்ட அந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஸ்டெப் அடுத்தடுத்து நீங்கள் நகர முடியும். ஸோ தீஸ் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் ஆட்டிசம். இந்த சிம்டம்ஸ் இருந்ததுனாக்கா இமீடியட்டாக இன்டர்வென்ட் பண்ணுங்கள். எர்லி இன்டர்வென்ஷனால் மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்க முடியும்.